பாஜகவை எதிர்ப்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இல்லை என குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு அளிக்கும் வாக்குகள் பாஜகவுக்கு சேரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 என்ற இடத்தில் இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். பதவி சுகத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்ததில் எடப்பாடி பழனிசாமி நம்பர் 1 என விமர்சனம். மக்களை பிளவுபடுத்தி மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று மோடி நினைப்பதாக மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது என ஸ்டாலின் திட்டவட்டம். அதிமுக தயவில்தான் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி அதிரடி. பதவிக்காக பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஜே.கே. மணியிடமிருந்து பாமக தலைவர் பதவியை பறித்தவர் அன்புமணி ராமதாஸ் என எடப்பாடி பழனிசாமி சாடல். அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 2வது இடத்தில் இருந்த பாமக பாஜகவுடன் சேர்ந்ததால் 5வது இடத்திற்கு சரிந்துவிட்டது. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவேன், நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவேன் என்றெல்லாம் கூறும் மோடி கடைசி வரை வேலையின்மை, விலைவாசி உயர்வு பற்றி பேச மாட்டார். உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதுதான் மோடியின் நோக்கம் என ராகுல் காந்தி கடும் தாக்கு. தற்போது உள்ள நடைமுறைப்படி ஒப்புகை சீட்டு உள்ளே விழுகிறதா இல்லையா என்பது கூட தெரிவதில்லை. இவிஎம் இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனத்தின் இயக்குநர்கள் பாஜகவினர்தான் என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் வாதம். மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தால் வாக்குகளை எப்போது எண்ணி முடிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. 97 கோடி பேரின் வாக்குகளை எண்ண 12 நாட்கள் ஆகும் என தேர்தல் ஆணையம் பதில். 1 மணி நேரத்தில் எண்ணிவிடலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து. மீண்டும் வாக்குச்சீட்டு முறை சாத்தியமற்றது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். இவிஎம்களில் முறைகேடு நடக்காமல் இருக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவனை கட்டி வைத்து உதைக்க வேண்டும். பணம் கொடுப்பவன் ரத்தம் சிந்தினால்தான் நாடு தூய்மையாகும் என பரப்புரையில் சீமான் ஆவேசம். கச்சத்தீவு பிரச்சனை ஒரு அரசியல் சித்து விளையாட்டு என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கம். பாஜக தேர்தல் அறிக்கையில் ஏன் கச்சத்தீவு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என கேள்வி. பாஜகவினர் சொன்னதை செய்ததற்கான சரித்திரமே இல்லை. அண்ணாமலையை தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிடுங்கள் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. நெல்லை கனிம வளத்துறை அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. நெல்லை மாவட்ட கல்குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் ரிச்சர்ட் வீட்டிலும் ரெய்ட். காமராஜரை எரித்து கொலை செய்ய முயன்றவர்களின் வழியில் வந்த மோடிக்கு அவரை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சி பாஜக என காங்கிரஸ் மூத்த தலைவர் EV.K.S. இளங்கோவன் விமர்சனம். மக்களை ஏமாற்றி வாக்குகள் வாங்க பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். ஈரோடு தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வரும் 19ஆம் தேதி தியேட்டர்களில் பகல் நேர காட்சிகள் ரத்து, இரவு நேர காட்சிகள் வழக்கம் போல் திரையிடப்படும் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் இறுதித் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 42 பேர் வெற்றி. தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்தார் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பிரசாந்த். தூய்மை பணியாளர்களாக குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை மட்டும் நியமிக்க உத்தரவிட முடியாது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. மதுரா தொகுதி பாஜக வேட்பாளர் ஹேம மாலினிக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் ரன்தீப் சுர்ஜேவாலா பிரச்சாரம் செய்ய தடை. இன்று முதல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பேரணி, பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதித்தது தேர்தல் ஆணையம். டெல்லியில் உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் தீ விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என விசாரணை.
தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் எரிந்துவிட்டதாக தகவல்.